அல்லாஹுவே, கிருபையுள்ள ரப்புல் ஆலமீனே, இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீனே, கருணையுள்ள ரப்புல் ஆலமீனே, நியாயமே செய்கின்ற ரப்புல் ஆலமீனே, அநியாயம் செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த ரப்புல் ஆலமீனே, வாக்கை மீற மாட்டேன் என்று சொன்ன ரப்புல் ஆலமீனே, அருள் நிறைந்தவனே, கருணை நிறைந்தவனே, உபகாரங்கள் செய்து கொண்டே இருப்பவனே, எதற்கும் தகுதியில்லாத எங்களை இந்த நிலை கொண்டு வந்து காண்பித்த ரப்புல் ஆலமீனே, எங்களின் எல்லா நிலைகளையும் சரி செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறாய் ரப்புல் ஆலமீனே. நன்றி சொல்ல வேண்டும் அல்லாஹ். நன்றி நினைவோடு வாழ்கின்ற நற்பாக்கியத்தை கொடு அல்லாஹ். நீதான் எங்கள் ரப்பு அல்லாஹ். எங்களை படைத்தவன் நீ மட்டுமே அல்லாஹ். எங்களை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி இந்த நிலை தந்திருக்கின்ற பெருமைக்குரியவன் நீயே. உன்னை மட்டுமே தான் புகழ்வோம் அல்லாஹ். உன்னை மட்டும்தான் பெருமைப்படுத்துவோம். நீதான் பெருமைக்குரியவன், நீதான் புகழுக்குரியவன், நீதான் உயர்வுகளுக்கு சொந்தக்காரன், நீதான் கண்ணியத்திற்கு சொந்தக்காரன். உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லையே. உன்னை போன்று அருள் செய்வதற்கு யாரும் இல்லை. உன்னை போன்று கருணை காட்டுவதற்கு யாரும் இல்லை. உன்னை போன்று வல்லமைகள் மிக்கவன் யாரும் இல்லை. எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பெருமை உனக்கு மட்டுமே தானே சொந்தம். நீதானே இப்படி ஆக்கி இருக்க முடியும். எதுவுமே இல்லாதவர்களை, தகுதி இல்லாதவர்களை தகுதி மிக்கவர்களாக ஆக்கி உலகத்தில் காண்பிக்கின்ற பெருமைக்குரியவனே. அதனால் ஏற்படுகின்ற எல்லா பெருமையும் உனக்கு மட்டும்தானே சொந்தம். யாரை புகழ்ந்தாலும், எங்கே புகழ்ந்தாலும், எப்படி புகழ்ந்தாலும், எதற்காக புகழ்ந்தாலும் புகழ் உனக்கு மட்டுமே அல்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து. உன்னைத்தான் சொல்ல முடியும். நீதான் எங்கள் ரப்பாக இருக்கிறாய், எங்கள் எஜமானனே, எங்களின் எல்லா விதமான உயர்வுக்கும் காரணமானவனே, எங்கள் பெற்றோர்களின் துஆக்களுக்கு எங்களை ஆளாக்கியவனே, எங்கள் பெற்றோர்களும் எங்கள் உற்றார் உறவினர்களும் ஆசிரிய பெருமக்களும் ஞான குருமார்களும் எங்களுக்கு துஆ செய்கின்ற நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ரப்புல் ஆலமீனே. அந்த துஆக்களால் நாங்கள் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்று நினைக்க வைத்த ரப்புல் ஆலமீனே. அவர்களை நினைத்து நாங்கள் மீண்டும் துஆ செய்கிறோமே. அவர்கள் மன்னரை ஒளிமயமாக ஆக்கிவை அல்லாஹ். சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடு அல்லாஹ்.